யார் எப்படி ஆர்ப்பாட்டம் செய்தாலும் எந்த ஒரு கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்படாது. ஜனாதிபதி திட்டவட்டம். நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம். கொந்தளிக்கும் ஹெக்டர் அப்புகாமே. நீதிமன்ற அழைப்பை புறக்கணிக்கும் கோட்டபாய. நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கோரி யாழில் போராட்டத்தில் குதித்த மக்கள். விசாரணைக்கு தனியாக வர பயத்தில் கூட்டம் சேர்க்கும் நாமல். சுனில் வட்டகள வெளிப்படுத்திய உண்மைகள். இலங்கை போக்குவரத்து சபையில் முதன்முறையாக பெண் நடத்துனர்கள் நியமனம். வரலாற்றில் புதிய மைல்கல். உயர் நீதிமன்றம் வழங்கிய அதிரடி அறிவிப்பு. உடனே நிறுத்தப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகள். மாணவிக்கு பாடசாலையில் வைத்து ஆசிரியர் செய்த மோசமான செயல். மாணவி வைத்தியசாலையில் அனுமதி. அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அடிப்படை சம்பள உயர்வு முழுமையாக அமுல்படுத்தும் வரை இதர எந்த ஒரு கொடுப்பனவுகளையும் அதிகரிக்க அரசாங்கம் தயாரில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெளிவுபடுத்தியுள்ளார். காண்டி மாவட்டத்தில் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள குடியேற்றும் திட்டத்தின் கீழ் மத்திய மாகாண சபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக 2025 ஆண்டு ரூபாய் 11 கோடியும் 2026 ஆண்டு ரூபாய் 11 கோடியும் 2027 ஆண்டு இறுதிக்கட்டமாக ரூபாய் 11 கோடியும் என மொத்தமாக 33 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2027 ஆண்டளவில் அரசு ஊழியர்களின் அடிப்படை வேதன உயர்வுக்காக மட்டுமே இத்தனை பெரிய தொகை செலவிடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மேலதிக கொடுப்பனவுகளை உயர்த்த வேண்டும் என சிலர் போராட்டங்களில் ஈடுபடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறு யாரால் எந்த வடிவத்தில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் 2027 ஆண்டின் 3ஆம் கட்ட சம்பள உயர்வு வழங்கப்படும் வரை வேறு எந்த ஒரு கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி உறுதியாக தெரிவித்தார். இயற்கை அனர்த்தங்களால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என சிலர் அச்சம் வெளியிட்டிருந்த போதும் 2 மாதங்களுக்குள் மின்சாரம், வீதி வசதிகள் மற்றும் குடிநீர் விநியோகம் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த புதிய சட்டங்களை கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பணச்செலவை தொடர்பாக குற்றங்களை தடுப்பதற்காக சர்வதேச தரத்திற்கேற்ப புதிய சட்டங்களை உருவாக்குவது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த நாட்டின் சட்டத்திற்கென ஒரு எல்லை உள்ளது. அந்த எல்லையை யாரும் மீற முடியாது. அனைவரும் சட்டத்தின் கீழ்தான் இருக்க வேண்டும். நாங்கள் மேற்கொள்ளும் இந்த மாற்றங்கள் சிலருக்கு வேதனை அளிக்கலாம், ஆனால் அந்த வேதனை தவறு செய்பவர்களுக்கு மட்டுமே என ஜனாதிபதி தனது உரையில் வலியுறுத்தினார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இதுவரை வீடுகளை நிர்மாணித்து வழங்காத அரசாங்கம் விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவர் தொடர்புடைய வீட்டை புனரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடு மிகவும் வெட்கக்கேடானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். தேசிய சுதந்திர தினத்தின் போது கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்ட யுத்த உபகரணங்களை காட்சிப்படுத்த முடியாது என அரசாங்கம் தெரிவித்திருந்ததையும் அவர் நினைவூட்டினார். அவ்வாறு செய்யாமல் இருப்பது தேசிய அபிமானத்தை வெளிப்படுத்தும் செயல் அல்ல எனவும் ஹெக்டர் அப்புகாமே குறிப்பிட்டார். இராணுவத்தினர் யுத்த உபகரணங்களுடன் ஊர்வலமாக பங்கேற்கும் போதே அவர்களின் தியாகங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இராணுவத்தினர் செய்த தியாகங்களின் காரணமாகவே இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருக்க முடிகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இராணுவத்தினரின் தியாகங்களை பற்றி பேச தயங்கும் இந்த அரசாங்கம் வெட்கமடைய வேண்டும் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இதற்கிடையில் இந்திய கடற்படையினர் இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைந்து இலங்கை கடற்தொழிலாளர்களை தாக்கியுள்ளதாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஹெக்டர் அப்புகாமே சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் நிலை தொடர்பான
தகவல்களை வெளிப்படுத்த கோரி நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த இருவரும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர்களின் நிலை மற்றும் விவரங்களை வெளியிட கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் அதன் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கு விசாரணைக்காக அக்காலகட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச நீதிமன்றில் நேரில் முன்னிலையாகி சாட்சியம் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் போது தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்த கோட்டபாய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இணைய வழி மூலம் சாட்சியம் வழங்க தயாராக உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த வழக்கு தொடருனர் தரப்பு சட்டத்தரணிகள் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலத்திலும் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் யாழ்ப்பாணம் வந்து சென்றுள்ள நிலையில் தற்போது மட்டும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து கோட்டபாய ராஜபக்ச முன்வைக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அதனைத் தொடர்ந்து இருதரப்பு சட்டத்தரணிகளும் எழுத்து மூல சமர்ப்பணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இதனையடுத்து கோட்டபாய ராஜபக்ச நீதிமன்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணிப்பதற்கு எதிராகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை கோரியும் யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் செம்மணியில் மீண்டும் புதைக்க இடமளிக்க மாட்டோம், அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய், மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம், PTA உடனடியாக நீக்கு, அனைத்து இன மக்களுக்கும் சம உரிமையை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் எனும் கோஷங்களை எழுப்பினர். விசாரணைக்கு அழைத்தால் தைரியமாக வருவோம் என்று கூறிய நாமல் ராஜபக்ச தற்போது விசாரணைக்கு செல்ல வேண்டிய நேரங்களில் தன்னுடன் செல்ல ஆட்களை தேடி அலைந்து வருகிறார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள குறிப்பிட்டுள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் பேசிய அவர் தனக்கு எதிராக மானநஷ்ட வழக்கு தாக்கல் செய்ய போவதாகவும் நாமல் ராஜபக்ச அறிவித்திருந்த போதிலும் இன்று வரை மாவட்ட நீதிமன்றத்தில் அத்தகைய வழக்கு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். வழக்கு தாக்கல் செய்யும் வரை நான் காத்திருக்கிறேன். வழக்கு வந்தால் தான் நாமலின் மானம் தொடர்பான பல விடயங்களை வெளிப்படையாக கூற முடியும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய சுனில் வட்டகள நாமல் ராஜபக்ச தற்போது பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி தன்னை பௌத்தத்தின் பாதுகாவலராக காட்ட முயற்சித்து வருவதாகவும் விமர்சித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் பௌத்த மதம் அழிந்துவிடும் என்றும் அரசியலமைப்பின் 9ஆம் உறுப்புரை நீக்கப்படும் என்றும் சிலர் அச்சம் ஏற்படுத்தியதாக அவர் நினைவூட்டினார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி பதவியேற்ற நாளிலிருந்து இன்று வரை பௌத்த மதம் உட்பட அனைத்து மதங்களுக்கும் சமமான உரிமை வழங்கப்பட்டு வருவதாகவும் மதத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட முரண்பாடுகளுக்கு சட்டத்தின் மூலம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய சட்ட நடவடிக்கைகளையும் கூட சிலர் தங்களது இனவாத அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பாதாள உலக தலைவர் கெகல் பத்ரே பத்மேவுடன் இருந்ததாக கூறப்படும் தொடர்பு குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ச சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பெரும் பரிவாரத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களகத்திற்கு சென்ற நாமல் ராஜபக்ச வாக்குமூலம் அளித்த பின்னர் 323 கொள்கலன்கள் எங்கே என கேள்வி எழுப்பியதாக சுனில் வட்டகள சாடினார். விசாரணைக்கு அழைத்தால் தைரியமாக வருவோம் என்று கூறியவர் இப்போது விசாரணைக்கு செல்லும் போதெல்லாம் ஆதரவாளர்களை தேடி அலைந்து வருவதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் வரலாற்றில் முதல் முறையாக 19 பெண் நடத்துனர்கள் நேற்று நிரந்தர சேவைக்காக இணைந்து கொள்ளப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாகும்பர பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் நேற்று காலை நடைபெற்ற உத்தியோகபூர்வ நிகழ்வின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட பெண் நடத்துனர்களுக்கு
நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன, கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமன்மளி குணசிங்க மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன, போக்குவரத்து துறையில் பாலின சமத்துவத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்நாள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் என குறிப்பிட்டார். மேலும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க பொறுப்பேற்றதிலிருந்து போக்குவரத்து துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்களை குறைப்பதற்கும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த நியமனங்கள் இடம்பெற்றுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட பெண் நடத்துனர்களுக்காக விசேடமாக வடிவமைக்கப்பட்ட புதிய சீருடைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த நியமனங்களின் மூலம் இலங்கையின் பொது போக்குவரத்து துறையில் பெண்களின் பங்களிப்பு புதிய உயரத்தை எட்டியுள்ளதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்ய முன்வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணானதல்ல என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த சட்ட மூலத்தில் உள்ள எந்த ஒரு விதியும் அரசியலமைப்புக்கு எதிரானதல்ல என்பதால் இதனை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்ற முடியும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் அடிப்படை நோக்கமாக இருக்கவில்லை என உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள ஓய்வூதிய சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டிற்கு விதிவிலக்காக காணப்படுவதாகவும் புதிய சட்டம் மூலம் அந்த விதிவிலக்கை நீக்கி சமத்துவத்தை உறுதி செய்வதாகவும் நீதிமன்றம் விளக்கியுள்ளது. மேலும் இந்த சட்டம் மூலம் ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் நடைபெற்ற போது தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கிய தெளிவான ஆணையின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டதாகவும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய முறைமையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஆராய்ந்த பின்னரே இந்த தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 121 முதலாம் இலக்க பிரிவின் கீழ் இந்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதற்கான நீதிமன்றத்தின் விளக்கம் இரகசியமாக சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நீதிமன்ற வியாக்கியானம் தொடர்பான அறிவிப்பு நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் வெளியிடப்பட்டது. இதன்படி இந்த சட்டம் மூலம் அமலுக்கு வரும் நாளில் இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் முழுமையாக நிறுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கல்வி வலயத்திற்கு உட்பட்ட நானுயா நகரில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் மாணவியை கடுமையாக தாக்கியுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த தரம் 8 கல்வி கற்கும் மாணவி மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி பாடசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தன்று மாணவி நானுயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற பின்னர் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். ஆனால் அதன் பின்னர் நேற்று அவரது உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து பெற்றோர் மீண்டும் அவரை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து தலைவலி, தலைச்சுற்றல், குமட்டல் மற்றும் உடல்வலி அதிகரித்தமை காரணமாக மருத்துவ கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவித்த தகவலின் அடிப்படையில் குறித்த ஆசிரியர் அடிக்கடி மாணவிகளை கடுமையான வார்த்தைகளால் திட்டுவதும் உடல் ரீதியாக தண்டனைகளை வழங்குவதும் வழக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ தினத்தன்று ஆசிரியர் மாணவியின் பெற்றோரை குறித்து தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் மாணவியின் முகம், செவி பகுதிகளில் தாக்கி பின்னர் தலையை மேசையில் மோதியுள்ளதாகவும் முதுகு பகுதியில் பலமாக அடித்ததாகவும் மாணவி தெரிவித்துள்ளார். பெற்றோர் மற்றும் ஆரம்ப விசாரணைகளின் மூலம் குறித்த ஆசிரியர் முன்னரும் பல மாணவர்களை மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் தரப்புகள் கூறுகின்றன. இதற்கு முன்னர் ஒரு மாணவனை தும்புத்தடியால் தாக்கிய நிகழ்வும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் மாணவியின் பெற்றோர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் நானுயா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் குறித்த ஆசிரியரை விசாரணைக்கு உட்படுத்தி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.